بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக ஹல் துஷ்ரஉல் ஜமாஅத்து ஃபி கலாஇல் ஃபவாயிதி, தவறிய தொழுகைகளை நிறைவேற்றுவதிலே கூட்டாக தொழுவது மார்க்கத்தில் மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா? இரண்டாவது, வஹல் யஜ்ஹருல் இமாம் ஃபில் ஃபாயிதா, தவறிய தொழுகையை இமாம் சத்தமிட்டு ஓதுவாரா என்பது சம்பந்தமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸலாத்துல் ஜமாஅத்தி மஷ்ரூஅத்துன் ஃபில் ஃபவாயித், தவறிய தொழுகைகளிலே கூட்டு தொழுகை மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. லவ் அன்ன கௌமன் ஃபாத்தத்ஹுமுஸ் ஸலாத்து ஃபஇன்னஹும் யுஸல்லூனஹா ஜமாஅத்தன், ஒரு சமூகத்தினருக்கு தொழுகை தவறிவிட்டால் அவர்கள் கூட்டாக அதை நிறைவேற்றுவார்கள். இது நபிகளார் மூலமாக பல ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அகல் போரிலே அசரு தொழுகையை விட்டும் உரிய நேரத்திலே தொழுவதை விட்டும் அவர்கள் பராக்காக்கப்பட்டார்கள். எதிரிகளுடைய எரிகணைகளுக்கு அவர்கள் பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள். எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்து அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் அசர் தொழுகையை உரிய நேரத்திலே தொழ முடியாமல் போய்விட்டது. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜா யௌம் ஹந்தக், அகல் யுத்த நாளையிலே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். பஅதமா கரபத் ஷம்ஸ், சூரியன் மறைந்ததற்கு பின்னால் வந்தார்கள். அசர் தொழுகையை தொழாதவராக சூரியன் மறைந்ததற்கு பிறகு நபிகளாரிடத்திலே வருகிறார். குஃபார குறைஷ், குறைஷி காஃபிர்களை ஏசியவராக திட்டியவராக வந்தார். வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா கித்து ஸல்லில் அஸர ஹத்தா காதத் ஷம்சு தக்ருபு, சூரியன் மறையும் வரை நான் அசர் தொழுகையை தொழவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், வல்லாஹி மா ஸல்லைத்துஹா, நானும் அசர் தொழுகையை தொழவில்லை என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், நாங்கள் கும்னா இலா பத்ஹான, பத்ஹா என்னும் பள்ளத்தாக்கை நோக்கி நாங்கள் சென்றோம். அங்கு சென்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக ஒது செய்தார்கள். நாங்களும் தொழுகைக்காக ஒது செய்தோம். பின்னர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசர் தொழுகையை சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தொழுதார்கள். தும்ம, அதற்கு பின்னர் சல்லா பஅதஹா அல் மக்ரிப், மக்ரிபு தொழுகையை தொழுதார்கள். இங்கு தொழுகையுடைய ஓர்டரை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். அசர் தொழுகைக்கு பின்தான் மக்ரிபை தொழுதிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, தவறிய தொழுகையை நிறைவேற்றப்படுகின்ற போது அது ஜஹ்ரியத்தான தொழுகையாக இருந்தால் அந்த நிறைவேற்றுதலிலே ஜஹ்ரு செய்வது, மக்ரிப் இஷா சுபஹ் போன்ற தொழுகையை கலாச்சியின் நிலை ஏற்பட்டால் சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. சிறியத்தான இரகசிய தொழுகை லுஹர் அசராக இருந்தால் சிறாக இரகசியமாக ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தான் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் ஒரு பயணத்திலே சஹாபாக்கள் ஃபஜ்ர் தொழுகையை விட்டும் தூங்கிவிட்டார்கள். சூரிய வெப்பத்திலே தான் அவர்கள் விழித்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். யுஸல்லு ஸலாத்த, தொழுகையை தொழும்படி கட்டளை பிறப்பித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா ஏவப்பட்டார்கள், அதான் சொன்னார்கள். பின்னர் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதார்கள். பின்னர் ஃபஜ்ருடைய ஃபர்து தொழுகையை தொழுதார்கள். அந்த தொழுகையிலே சூரியன் உதயமானதற்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுபஹ் தொழுகை நிறைவேற்றுகின்ற பொழுது சத்தமிட்டு ஓதினார்கள். ஆகவே இது எதை அறிவிக்கிறது என்றால், அன்னல் கலா மிஸல் அதா, தவறிய தொழுகையை நிறைவேற்றுவது அதா தொழுகை, அதாவது உரிய நேரத்திலே தொழுகின்ற தொழுகையை போலதான் சத்தமிட்டு ஓத வேண்டும். ஜஹரித்தான தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல இரகசியமான தொழுகையில் லுஹர் அஸ்ர் போன்ற தொழுகையிலே அமைதியாக மௌனமாக ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.